ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் குக்கிங் அண்ட் லிவிங் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதான் பரோட்டா அண்ட் சிக்கன் சால்னா. இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா அண்ட் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு மைதா ஒரு 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசறிக்கலாம். நான் பிசறினோடனே கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மைதா மாவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிசறணுன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். நடுவில் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். பரோட்டா கொஞ்சம் எண்ணெய் நிறைய கன்சியூம் பண்ண தான் செய்யும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பரோட்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கே பிசைஞ்சிக்கலாம். திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மிருதுவாக தான் பிசையணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. நல்லா லூஸாக தான் பிசையணும். பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் எண்ணெய் விட்டு இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. ஒரேடியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்கணும். நடுவில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக எண்ணெய் ஊற்றி சுற்றி மாவை சுற்றி நல்லா தடவி ஒரு ஓரமாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அந்த பரோட்டா மாவு எப்பயுமே ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 4லேருந்து 5 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. இதெல்லாம் நல்லா வறுத்து செவக்க வறுத்து அரைச்சிக்கணும். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்தும் சேர்த்திக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா அது கூடவே வறுத்து அரைச்சிக்கலாம். அந்த மசாலா பொருட்களோடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் கடைசியாக சேர்க்க போகிறோம். பொட்டுக்கல்லை வறுக்கக்கூடாது. தேங்காவை மட்டும் லைட்டாக செவக்க வறுத்துக்கணும் சிம்மில் வச்சு. ரொம்ப வறுபற்றக்கூடாது. அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை. இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை ஒரு இனுக்கு, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இதெல்லாம் அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வறுக்கிறதுக்கு சொன்ன பொருட்கள் அதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கொத்தமல்லி, வரமிளகா எல்லாம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுத்தோன்னு வச்சுக்கோங்க. நல்லா செவந்துடுச்சு. இப்போ அடுத்து இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா வதக்கிக்கலாம், வறுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா செவந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு கிளறி விட்டோம்னா இந்த சூட்லேயே பொட்டுக்கடலை ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த மசாலா பொருட்கள் சொன்னல பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது ஈஸியாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒவ்வொன்றும் எண்ணெயில் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இந்த டைமில் தக்காளியும் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுதியும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து தனித்தனியாக எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கினா கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, இந்த தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே கொத்தமல்லி தழை சேர்த்தனோன்னா அந்த கிரேவி டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம வரமிளகா மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்குறோம், ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்து மல்லித்தூள் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறோம். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டணும். பச்சை வாடெலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அடுத்தது அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த முன்னாடி வறுத்து அரைச்சோம்ல அதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி சுருண்டு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு அந்தளவுக்கு வதக்கினா தான் வந்து டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பாருங்கள், சுற்றி அதெல்லாம் வதங்கி தொக்கு மாதிரி வந்து எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து வைக்கலாம். இதிலே சேர்த்து நல்லா எண்ணெயிலே அதையும் நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளர இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதில் அவ்வளோ கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்லேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்தணுன்னா அப்பப்போ நடுவில் கொத்தமல்லி தழை சேர்த்தனா கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் கடைசியாக கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்தணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் மூடி வச்சு வேக வச்சோன்னா நல்லா வெந்து சிக்கன் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் வெளியே. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு பரோட்டா மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பரோட்டா மாவு போட்டு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்க்காமல் போட்டுறாதீங்க, எண்ணெய் மாதிரி மறந்து. ஆக்சுவலாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும் அந்த இடத்துல. இப்போ நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் பரோட்டாவை. இப்போ இழுத்து பிசைஞ்சால் தான் என்ன பண்ணுன்னா க்ளூட்டன் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் வந்து பரோட்டாவுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா இதே மாதிரி நல்லா அடித்து உருட்டி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடித்து உருட்டி பிசைகிறோமோ அப்போ தான் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பரோட்டா நல்லா. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. கொஞ்சம் எண்ணெய் நடுவில் சேர்த்து பண்ணுறோம். பரோட்டா நல்லா எண்ணெய் நிறையா தான் கன்சியூம் பண்ணும். பட் ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றதுனா ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஓகே, இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டைங்களை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அது மேலேயும் எண்ணெய் விட்டுட்டு கீழேயும் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ இந்த பரோட்டா உருண்டை பிடிச்சி வச்சுருந்த உருண்டையை எடுத்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்ங்க. நடுவில் ஓட்டை விழுந்துடுச்சு அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ங்க. ஓட்டை விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஃப்ளீட்ஸ் மடிக்கிற மாதிரி நல்லா மடித்து நல்லா சுருட்டிக்கலாம். சுருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா அதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாமே நல்லா தின்னாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு
இந்த டைமில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு நல்லா லைனாக கோடு வரிசையாக கிழிச்சிடுங்க. கோடு கிழிச்சு விட்டிங்களா இந்த மாதிரி நல்லா லைன்ஸ் போட்டு விட்டு அப்புறம் இதெல்லாம் ஒன்று சேர்த்திக்கோங்க. ஒன்று சேர்த்திட்டு அதே மாதிரி நல்லா தட்டி சுருட்டி விட்டிங்கன்னா இதுவும் நல்ல லேயர்ஸ் தரும். இந்த மாதிரி செய்தால் ஈஸியாகவும் இருக்கும். இது நிறைய பேருக்கு ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். அதை விட இந்த மாதிரி ஒவ்வொரு பரோட்டாவும் எடுத்து சுருட்டி வச்சுக்கலாம் மாவு. அப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த நம்ம சுருட்டி வச்சுருந்தோம்ல அதை இதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ தேய்க்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் பரோட்டா கிடையாது, நல்லா தின்னான வீச் பரோட்டா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீச் பரோட்டாவுக்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நம்ம கையை வச்சும் இதே மாதிரி நல்லா தட்டி விட்டு தின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி கட்டையை வச்சும் நல்லா உருட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தின்னாக வந்துடுச்சு. வீச் பரோட்டா ஸ்டைலில் கடையிலாம் வீச் பரோட்டா இருக்குல்ல அந்த ஸ்டைலில் நல்லா தின்னாக வந்திருக்கு. டைமில் தவாவில் எண்ணெய் விட்டு இந்த நம்ம தேய்ச்சி வச்சுருந்த பரோட்டா மாவை எடுத்து போட்டுடலாம். 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹைலையும் வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். நல்லா அப்போ தான் ஈவனாக வெந்து செவந்து வரும். பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்படி நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் லேயர்ஸ் வரும். பார்த்திங்கன்னா நல்லா கடையில் வர வீச் பரோட்டா ஸ்டைல்லே நல்லா தின்னாக இருக்குது. இப்போ நார்மல் பரோட்டாவுக்கு சும்மா கையில் வச்சு தட்டி இந்த அளவுக்கு தட்டினா போதும், ரொம்ப தின்னாக தட்டாமல். இதுவும் அதே மாதிரி தான் 2 பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுக்கணும். நல்லா ஈவனாக அப்போ தான் வேகும். பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஈவனாக வெந்திருக்கு. இதையும் எடுத்து நல்லா தட்டிக்கலாம். தட்டினோன்னா பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு லேயராக வந்திருக்கு. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல பார்த்திங்கன்னா நம்ம பண்ணது அந்த கோடு போட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லேயர்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீச் பரோட்டா வச்சுட்டு அது மேலே ஒரு நார்மல் பரோட்டா வச்சுருக்கேன். வச்சு சிக்கன் கிரேவி நல்லா தக்க ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. பார்க்கவே எம்மியாகவும் இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பரோட்டா கூட சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இது பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா. எப்பயுமே நம்ம கடையில் தான் சாப்பிடுவோம். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.